இந்த பென்குயின் கிளிப் 2026 வைரல் ஆகலாம். ஆனால் இது ரெக்கார்ட் பண்ணப்பட்டது 2007. வெர்னர் ஹெக்ஸாக்னு ஒரு ஜெர்மன் டைரக்டர். அவர் ரொம்ப வியர்ட் அண்ட் இன்டென்ஸ் பர்சன். அவர் வைல்ட் லைஃப் டாக்குமெண்ட்ரிஸை நம்ம டிஸ்னி நேச்சர் மாதிரி அழகாக காட்ட மாட்டார். அவர் என்ன சொல்லுவார்னா, இயற்கையில் மர்சின்றது ஒன்று கிடையாது, இங்கே சண்டை கொலை பசி தான் இருக்குன்னு சொல்லுவார். அவர் அண்டார்டிகாவுக்கு போகும்போது என்கவுண்டர்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தார். அங்கே தான் அவர் இந்த ஆல்டே பென்குயினை பார்க்குறாரு. இந்த செக்மெண்ட்டை அவர் ஏன் டாக்குமெண்ட்ரியில் வச்சாருன்னா, அது நேச்சரோட ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எரர் மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த சீனை பென்குயின் சயின்டிஸ்ட்டை போய் ஹெர்சாக் காட்டுறாரு. பென்குயின்களுக்கு யாருக்காச்சும் மென்டல் இல்னஸ் வருமா, இல்லை எதுக்காச்சும் தற்கொலை பண்ணணும்னு தோணுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு அந்த சயின்டிஸ்ட் பதில் அளிக்கிறாரு, இதுக்கு டிப்ரெஷன் கிடையாது, ஆனால் டிஸ்ஓரியன்டேஷன் இருக்குது. அதாவது சில நேரம் ஒரு பென்குயின் எல்லாத்தையும் விட்டுட்டு யாருமே இல்லாத மவுண்டைன் பக்கம் நடக்க ஆரம்பிக்குமா. அந்த சயின்டிஸ்டே முன்னாடி போய் தடுத்து திரும்ப காலனிக்கு கொண்டு வந்தாலும் அந்த பென்குயின் திரும்ப திரும்ப அந்த மலையை பார்த்து தான் நடக்க ஆரம்பிக்கும். அதாவது சயின்டிஸ்டாலேயே அந்த பென்குயினை மாற்ற முடியல. அந்த சீனில் அந்த பென்குயின் திரும்பி திரும்பி மலையை பார்த்து ஒரு பெரிய ட்ரூத்தை தேடி போகிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுது. இந்த செக்மெண்ட்ல ஹெர்சாக் எந்த பிஜிஎம்மும் போட மாட்டாரு, வெறும் காத்து சத்தம் மட்டும்தான் இருக்கும். இந்த சைலன்ஸ் தான் நம்மளோட உண்மையை யோசிக்க வைக்குது. ஹெர்சாக்கோட ஸ்டைல் இதுதான். அவர் அந்த பென்குயினை சேவ் பண்ண நினைக்க மாட்டார். நேச்சர் ஹேஸ் இட்ஸ் ஓன் லான்னு ஒரு சைலண்ட் அப்சர்வராக இருப்பார். அதாவது அங்கே இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான்ற மாதிரி. இந்த அப்சர்வர் பெர்ஸ்பெக்டிவில் தான் நம்ம அந்த பென்குயினை ஒரு ஃபிலாசபராக பார்க்க ஆரம்பிக்கிறோம். டாக்குமெண்ட்ரியோட அந்த லாங் ஸ்டார்ட்டில் அந்த சின்ன பென்குயின் அந்த பெரிய ஐஸ் மவுண்டெயின்குள்ளே தொலைகிற மாதிரி பார்க்கும்போது நம்ம லைஃப்பும் இப்படி தானா, நம்ம லைஃப்பை நம்மளே திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்டர்நெட்டில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, அதுக்கு கான்டெக்ட் வேணாம், வெறும் எமோஷன் போதும். இந்த பென்குயினை பார்த்ததும் யாருமே அந்த பறவைக்கு என்னாச்சுன்னு சயின்டிஃபிக்காக யோசிக்கல. எல்லாரும் என்ன நினச்சாங்க, இந்த பென்குயின் என்ன மாதிரியே இருக்குன்னு நினச்சாங்கன்னா, என்ன மாதிரியே இருக்குன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப்பே இப்போது பென்குயின் பக்கத்தில் நின்று போகிற மாதிரி அப்படியே போட்டிருக்காரு. அது ஒரு எமோஷனாக மாற்றிட்டாங்க நிறைய பேர் அவரை மாதிரி. என்ன மாதிரியே தனிமையாக எதை நோக்கி போகிறோன்னு தெரியாமல் போகுது அப்படின்னு. அதை பற்றி நம்ம அப்புறம் பேசுவோம். ஸோ எதுக்கு இந்த மாதிரி ஒரு பென்குயினை பார்த்து நமக்கு இந்த மாதிரி தாட் வருதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதுக்கு பேர் தான் ஆண்ட்ரோப்ரோமார்ஃபிசம். சிம்பிளாக சொல்லணும்னா மனுஷங்களோட குணாதிசயங்களை மிருகங்களை மேலே திணிக்கிறது. ஒரு நாய் சோகமாக இருந்தால் நமக்கு அது ஹார்ட் பிரேக் மாதிரி தெரியும். ஒரு பூனை தனியாக இருந்தால் அது ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா அந்த அனிமல்ஸ் லாஜிக் படி தான் ஒர்க் பண்ணுது, எமோஷன் படி இல்லை. இந்த பென்குயின் தனியாக நடக்கிறத பார்த்தாலும் நம்ம பிரெயின் உடனே அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸ் லேபிளில் ஒட்டிடுச்சு. ஏன் நம்ம மனசு இப்படி பண்ணுது? ஏன்னா நம்மளை திருத்திக்க நமக்கு ஒரு மிரர் தேவைப்படுது. நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் ஏதாவது ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாச்சும் போயிடலாமான்னு தோணும். சொசைட்டியில் செட் ஆகாத ஒரு ஃபீலிங் வரும். சிஸ்டம் மேலே இருக்க கோவம், கரியரில் வர பர்ன் அவுட், இது எல்லாத்தையும் நமக்குள்ளே அடக்கி வச்சுருப்போம். அப்போ இந்த பென்குயினை பார்க்கும்போது அட்லீஸ்ட் இந்த பறவையாச்சும் நம்ம எல்லாரும் ஒரு ரேஸை விட்டுட்டு தனியாக போகுதேன்னு ஒரு சின்ன மன நிம்மதி வரும் நமக்கு. நம்ம பென்குயினை பார்க்கல, நம்ம பென்குயின் மூலமாக நம்மளை நாமே பார்த்துக்கிறோம். ஸோ நம்ம இப்போ இதோட லாஜிக் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அனிமல்ஸ் எப்பவுமே சிம்பிள்ஸாக திங்க் பண்ணாது. அதாவது இந்த கூட்டத்தில் நான் ஒரு அடிமை, இந்த மவுண்டன் தான் எனக்கு ஃப்ரீடம் அப்படின்லாம் பென்குயின் யோசிக்காது. பென்குயினோட பிரெயினில் சர்வைவல் லாஜிக் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த பறவையை ஒரு ஃபிலாசபராக மாற்றிட்டு அது ஏதோ ஒரு ட்ரூத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்ணிடுறோம். இந்த நெஹிலிஸ்ட் பென்குயின் லேபிள் இன்டர்நெட்டில் வைரல் ஆகிறதுக்கு காரணம் நம்ம எல்லாருக்கும் அந்த பென்குயின் மாதிரி ஒரு சைலண்ட் ரெபிலியன் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது. அதனால தான். இதிலிருந்து என்ன புரியுது, இந்த பென்குயின் ஒரு ஹீரோ கிடையாது, இது நம்ம மனசில் இருக்க வலியோட ஒரு ரிஃப்ளெக்ஷன். இப்போது நம்ம நிஹிலிசம் கான்செப்ட் படி தெரிஞ்சுக்கலாம். இந்த பென்குயின் எல்லாரும் நிஹிலிஸ்ட் பென்குயின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிஹிலிசம்னா உண்மையிலே என்ன? சிம்பிளாக சொன்னால் லைஃப்பில் எந்த அர்த்தமும் இல்லை. நம்ம ரூல்ஸு, சிஸ்டம்ஸு, எத்திக்கு எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்குது. இதெல்லாம் ஒரு இல்யூஷன்னு நினைக்கிறது. இதுதான் நிஹிலிசம். ஃப்ரெட்ரிக் நியாட்சே மாதிரி பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் எல்லாம் இதை பற்றி பேசியிருக்காங்க. உலகத்தில் எந்த பெரிய பர்பஸும் கிடையாது, நல்லது கெட்டதுன்னு எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது தான் இந்த ஐடியாலஜி. இந்த பென்குயின் தன்னோட கூட்டத்தை விட்டு தனியாக போகும்போது நம்ம மனசு உடனே இந்த பென்குயின் லைஃபோட எம்டினஸை கண்டுபிடிச்சிச்சு போலன்னு அந்த பெரிய ஃபிலாசபியை இந்த சின்ன பறவை மேலே லேபிளாக ஒட்ட பார்க்குறோம். இப்போ ஒரு லாஜிக்கை செக் பண்ணுவோம். ஒரு பென்குயினுக்கு நிஹிலிசம்னா என்னன்னு தெரியுமா? ஒரு மிருகத்துக்கு லைஃப் மீனிங் கான்செப்ட் இருக்கா? சயின்ஸ் படி அனிமல்ஸ்க்கு அந்த லெவலில் யோசிக்கிற திறன் கிடையாது. அப்புறம் ஏன் இந்த நிஹிலிஸ்ட் ஸ்டாண்ட் நமக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கு? ஏன்னா எதுக்குமே மீனிங் இல்லைன்னு நினைக்கிறது சில நேரம் நமக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். ப்ரெஷரில் இருக்க மாடர்ன் வேர்ல்டில் இது எதுவுமே முக்கியம் இல்லைன்னு சொல்கிறது ஒரு எஸ்கேபிசம். இந்த பென்குயினை பார்க்கும்போது நமக்கு அந்த பீஸ் கிடைக்குது. யாருக்கும் பதில் சொல்ல வேணாம், யாரோட எக்ஸ்பெக்டேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ண வேணாம். அவன் டெஸ்டினி இல்லாமல் நடக்கிறான்.
அப்படின்னு ஒரு ரொமான்டிசைஸ் பண்றோம். ஆனா உண்மை என்னன்னா அந்த பறவைக்கு நிகிலிசம்னு என்னன்னே தெரியாது, நீச்சியும் தெரியாது, அந்த பிலாசபரை பத்தியும் தெரியாது. அது வெறும் அந்த ஐஸ் மவுண்டனை பார்த்து நடக்குது. இந்த டிஃபரன்ஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம ரியல் சயின்ஸ்குள்ள நுழையவே முடியும். இப்போ அந்த பறவைக்கு உண்மையிலேயே என்னாச்சுன்னு பார்ப்போம். இந்த பென்குயின் ஸ்பீசிஸ் பேரு அடலே பென்குயின். இவங்க அண்டார்டிகாவோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல வாழ்ற ஒரு டஃப்பான இனம். ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணம் பண்ணுவாங்க. இந்த பயணத்துக்கு இவங்க கிட்ட ஜிபிஎஸ் கிடையாது, ஆனால் பயாலஜிக்கல் காம்பஸ் இருக்கு. இவங்க சூரியனோட பொசிஷன், காற்று வீசுகிற டைரக்ஷன், எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வச்சு டைரக்ஷனை கண்டுபிடிப்பாங்க. இவங்க பிரெயினில் ஒரு இன்பில்டு மேப் எப்போவுமே ரன் ஆகிட்டு இருக்கும். இவங்களுக்கு சீல தான் லைஃபு, ஏன்னா அங்கே தான் இவங்களோட சாப்பாடு, அதாவது எறா கிடைக்கும். ஸோ ஒரு பென்குயின் மவுண்டனுக்கு போகுதுன்னா அதோட நேவிகேஷன் சிஸ்டமில் ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏன் அந்த பென்குயின் மட்டும் தப்பான டைரக்ஷனில் போகுதுன்னா சயின்டிஸ்ட் இதுக்கு ஒரு ஃபிலாசபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, ஒரு லாஜிக்கலான ரீசன் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் டிஸ்ஓரியன்டேஷன். சில நேரம் யங் பென்குயின்ஸ் இல்லை கொஞ்சம் வீக்காக இருக்க பென்குயின்ஸோட பிரெயினில் இந்த சிக்னல் கன்ஃபியூஸ் ஆகிடும், நியூராலஜிக்கல் டேமேஜ் இருக்கும். சில பிரெயின் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்லை இன்ஜுரிஸ்னால அந்த இன்டர்னல் மேப் டேமேஜ் ஆகலாம். இல்லை சடனாக வர பனிக்காற்று, சேஞ்ச் ஆகிற மேக்னெட்டிக் பேட்டர்ன்ஸ் அந்த பறவையை குழப்பலாம். இது நம்ம ஃபோனில் கூகுள் மேப் ரீரூட்டிங் பண்ண முடியாமல் ஹேங் ஆகிற மாதிரி தான். இது ஃப்ரீடம் கிடையாது, இது ஒரு பயாலஜிக்கல் கிளிச்சு. இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா இது மொத்த பென்குயினோட பிஹேவியர் கிடையாது, இது ஒரு இண்டிவிஜுவல் அனோமலி. அதாவது லேக்ல ஒரு பென்குயினுக்கு தான் இந்த மாதிரி நடக்கும். கொலனியில் இருக்க, அதாவது கூட்டத்தில் இருக்க மற்ற எல்லாருமே கரெக்டான பாத்தில் போவாங்க, இந்த ஒரு பென்குயின் மட்டும் தப்பான ரூட்ல போறதை தடுக்க முடியாது. அந்த பறவையோட பிரெயின்ல அந்த மவுண்டைன் தான் சீனு தப்பா ரெஜிஸ்டர் ஆயிருக்கும். நம்ம இதை இண்டிவிஜுவலிசம்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம், ஆனா நேச்சர் படி இது ஒரு ஃபேட்டல் எரர். வெர்னர் ஹெக்ஸாக் அந்த டாக்குமெண்ட்ரியில் ஒரு சென்டென்ஸ் சொல்லுவார், அது நம்ம ஹார்ட்டுக்கு வலிக்க தான் செய்யும். தட் பென்குயின் இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் டெத் அண்ட் தேர் இஸ் நத்திங் வி கேன் டூ. அந்த பறவை சாவை நோக்கி நடந்துட்டு இருக்கு, நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இது கேட்கறதுக்கு ரொம்ப க்ரூவலாக தெரிஞ்சாலும் இதுதான் சயின்டிஃபிக் ரியாலிட்டி. இந்த பறவை போக நினைக்கிற அந்த மவுண்டன்ஸ்ல ஃபுட்டு கிடையாது, ஷெல்டர் கிடையாது, அண்ட் அந்த டெம்பரேச்சரை தாங்குற அளவுக்கு எனர்ஜி கிடையாது. ஒரு பாயிண்ட்ல களைப்பு அப்புறம் பசினால அந்த பென்குயின் சாக தான் போகுது. நம்ம இன்டர்நெட்ல ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லி அந்த பென்குயினை ஹீரோவாக பார்க்குறோம், ஆனால் இயற்கை அந்த பென்குயினை டெட் எண்டாக தான் பார்க்குது. நிறைய பேர் கேட்கலாம், அது ஏன் அந்த சயின்டிஸ்ட் ஹெலிகாப்டரில் போயிட்டு அந்த பென்குயினை தூக்கி சீல போடக்கூடாது அப்படின்னு. இங்கே தான் நேச்சர்ஸ் நான் இன்டர்வென்ஷன் ரூல்னு வருது. அண்டார்டிகாவில் ரிசர்ச் பண்ணுற சயின்டிஸ்ட்க்கு ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் இருக்குது, நீங்கள் வைல்ட் லைஃப் பிஹேவியரில் தலையிடக்கூடாது. இயற்கையோட சைக்கிளை மாற்றுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. இன்னொரு உண்மை என்னென்னா, அந்த சயின்டிஸ்ட் சொன்ன மாதிரி நம்ம அந்த பறவையை திரும்ப கொண்டு வந்து விட்டாலும் அதோட பிரெயினில் அந்த கிளிச் அப்படியே தான் இருக்கும். அது திரும்ப அந்த மவுண்டனை நோக்கி தான் நடக்கும். நம்மளால் ஒரு ஃபிசிக்கல் பாடியை ஷிஃப்ட் பண்ண முடியும், ஆனால் செத்து போன பயாலஜிக்கல் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இந்த பென்குயின்ஸ் ஆக போகிறது ஒரு ட்ராஜடி கிடையாது, இது ஒரு நேச்சரோட ரேண்டம்னஸ். இதில் நேச்சர் ஹீரோவும் கிடையாது, வில்லனும் கிடையாது. ஆனால் நம்ம தான் இதை ரொமான்டிசைஸ் பண்ணுறோம். அவன் தனியாக செத்து போவான், ஆனால் நிம்மதியாக சாப்பாடு இல்லாமல் செத்து போவான் அப்படின்லாம். ஏன்னா இப்படிலாம் கமெண்ட் வருதுன்னா, ஆமாம் இப்படிலாம் வருது, ஆனால் அந்த பென்குயினுக்கு ஃப்ரீடம்னு ஒரு கான்செப்டே தெரியாது, அது வெறும் தப்பான சிக்னலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த குவாலிட்டி ஆஃப் நேச்சரை நம்ம அக்செப்ட் பண்ணி பழகணும். இந்த நிகிலிஸ்ட் பென்குயின் மீம் ஏன் 2026 திரும்ப எக்ஸ்ப்ளோர்ட் ஆகுது? அதுக்கான ஆன்சர் நம்ம ஒவ்வொருத்தோட லைஃப் ஸ்டைல்லையும் இருக்குது. நம்ம எல்லாரும் இப்போ ஒரு இன்ஃபினிட் ரேஸில் ஓடிக்கிட்டு இருக்கோம். கரியர் ப்ரெஷர், ரிலேஷன்ஷிப் பர்ன் அவுட், சோஷியல் மீடியாவில் மற்றவங்கள பார்த்து வர கம்பேரிஷன், கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது அச்சீவ் பண்ண துடிக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ரேஸில் ஓடுற நம்ம மக்களுக்கு அந்த பென்குயினோட ஜேர்னி ஒரு பெரிய எஸ்கேபிசமாக தெரியுது. நம்ம கூட்டத்தை விட்டு, அதாவது சொசைட்டியை விட்டுட்டு அந்த மாதிரி மவுண்டைன், அதாவது பீஸுக்கு போகணும்னு நினைக்கிறோம். பென்குயின் தனியாக நடந்து போகும்போது நமக்கு நம்ம மனசில் இருக்க விஷ், நானும் அதை பண்ணணும் அப்படின்றது தான். இந்த ஃபீலிங் தான் இந்த மீமை வைரல் ஆக்குது. பென்குயின் கூட்டத்தை ரிஜெக்ட் பண்ணல, ஆனால் நம்ம சொசைட்டியை ரிஜெக்ட் பண்ண நினைக்கிறோம். இந்த விஷயத்தில் 2 டிஃப்ரெண்ட் நரேட்டிவ் இருக்கும். ஒன்று இன்டர்நெட் பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த பென்குயின் உண்மையை கண்டுபிடிச்சிருச்சு, சிஸ்டம் அண்ட் கூட்டத்தை விட்டு வெளியில் போக துடிக்குது, அது ஒரு ரெவல்யூஷனரி அப்படின்னு நினைக்கிறது. சயின்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த பென்குயின் குழம்பிடுச்சு, அதோட பிரெயினில் ஒரு எரர், அது தப்பான டைரக்ஷனில் போகுது. இன்டர்நெட்டுக்கு ஒரு ஹீரோ வேணும், ஆனால் சயின்ஸுக்கு ஒரு டேட்டா வேணும். ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம எப்பவுமே லாஜிக்கை விட்டுட்டு ஸ்டோரியை தான் அதிகமாக நம்புகிறோம். சயின்ஸ் சொல்கிற பதில் நமக்கு போரிங்காக இருக்கலாம்,
ஆனால் உண்மை எப்போவுமே சிம்பிளாக தான் இருக்கும். சயின்ஸ் என்ன சொல்லுது, அந்த பென்குயினோட பிரெயினில் இருக்க அந்த மேக்னட்டோ ரிசெப்டர் ஃபெயில் ஆகும்போது அது ஓரியன்டேஷனை தொலைக்குது. இப்போ ஒரு ஹெலிகாப்டரில் போய் அந்த பறவையை தூக்கி திரும்ப சீல விட்டாலும் அதோட காம்பஸ் திரும்ப ஒர்க் ஆகாது, அது திரும்ப மவுண்டன் நோக்கி தான் நடக்கும். இது ஒரு இன்டர்னல் கிளிச். ஆனால் நம்ம இன்டர்நெட் ஃபிலாசபியில் என்ன சொல்கிறாங்க, அவனோட டெஸ்டினியை அவன் தான் டிசைட் பண்ணுறான், நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி திருப்ப முடியாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சயின்ஸோட ஃபேக்டை எடுத்து நம்ம எமோஷனல் கம்ஃபர்ட்டுக்காக மேனிப்புலேட் பண்ணிக்கிறோம். இது சயின்ஸுக்கு நடக்கிற ஒரு சின்ன இன்ஜஸ்டிஸ். உண்மையிலே இந்த ரெண்டு பர்ஸ்பெக்டிவையும் ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ரெண்டு பிஓவையும் அடிச்சுக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. உண்மையிலே நம்ம இந்த ரெண்டு பர்ஸ்பெக்டிவ்ஸையும் ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கணும். சயின்ஸ் நமக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுது, இன்டர்நெட் அதில் நமக்கு என்ன ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லுது. சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டா நம்ம நேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ண முடியும். இன்டர்நெட்டோட எமோஷனை புரிஞ்சுக்கிட்டா நம்ம மக்களோட மனசில் இருக்க வலியை புரிஞ்சுக்க முடியும். இந்த பென்குயின் ஒரு மிஸ்டேக் தான், ஆனால் அந்த மிஸ்டேக்கை நம்ம பார்க்குற விதம் தான் நம்ம யாருன்னு டிசைட் பண்ணுது. ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண கசப்பாக இருக்கலாம், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறது தான் ரியல் கிளாரிட்டி. இந்த பென்குயினை நம்ம ஹீரோவாக பார்த்தோம், ஃபிலாசபராக பார்த்தோம், நெகிலிஸ்டாக பார்த்தோம். ஆனால் உண்மை என்னென்னா அது ஒரு பறவை, ஒரு ரேர் பயாலஜிக்கல் பிஹேவியர், ஒரு சயின்டிஃபிக் க்யூரியாசிட்டி. இயற்கை ஸ்டோரி கிடையாது, வெறும் ஈவெண்ட்ஸ் தான். நம்ம தான் அந்த ஈவெண்ட்ஸ்க்கு நம்ம மனசில் இருக்க கதைகளை ஒட்டி ஒரு பெரிய ட்ராமாவாக மாற்றுறோம். இந்த பென்குயின்ஸ் ஹீரோவும் இல்லை, வில்லனும் இல்லை, இது நேச்சரோட சைலண்ட் ரியாலிட்டி. இது எப்படி இருக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ணுறது தான் ரியாலிட்டி மெச்சூரிட்டி. அர்த்தம் நேச்சரில் இல்லை, அதை நம்ம பார்க்குற விதத்தில் தான் இருக்குது. ஆனால் இந்த மீம் நமக்குள்ளே இருக்க ஒரு விஷயத்த தெளிவாக காட்டிடுச்சு. நம்ம எவ்வளோ பயந்து போய் விரத்தியில் இருக்கோன்னு நம்ம மனசோட மிரராக இந்த பென்குயின் மாறிடுச்சு. நம்ம லைஃபோட அர்த்தம் தேடி ஓடும்போது சில நேரம் தொலைஞ்சு போகிறது சகஜமோன்னு தோணலாம். ஆனால் அந்த பென்குயின் மாதிரி தப்பான டைரக்ஷனில் போகாமல் நல்லா யோசித்து கரெக்டான டைரக்ஷனில் போகணும். சிம்பிள் ட்ரூத் எப்போவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பென்குயினோட ஸ்டோரி ஒரு ஸ்ட்ராஜடி இல்லை, நம்மளை நாம் திரும்பி பார்க்க வச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாலேஜ் அண்ட் லாஜிக் தான் நம்மளை இந்த மாதிரி ஃபால்ஸ் நரேட்டிவ்லேருந்து காப்பாற்றும். கடைசியாக அந்த வீடியோவை நீங்கள் மீமாக பார்த்தீங்கன்னா சிரிப்பு தான் வரும், ஆனால் சயின்ஸாக பார்த்தா கிளாரிட்டி வரும், ஃபிலாசபியாக பார்த்தா யோசிக்க வைக்கும். இந்த மூணும் சேர்ந்தாதான் ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். உலகம் ரொம்ப பெருசு, இதில் நிறைய விஷயங்களை லாஜிக்காக பிரேக் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை பயம் இல்லாமல் ஃபேக்டோட அப்ரோச் பண்ணணும். பென்குயின் நடந்துருச்சு, நான் அதை பார்த்தோம், யோசித்தோம். இந்த க்யூரியாசிட்டி தான் நம்மளை மனுஷங்களாகவே மாற்றுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தோன்னே என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய்.